படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ்வை முதலில் போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா, முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், உலக கியாம பரிபந்தம் வரை வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக என்ற துஆவுக்கு பின்னால், புனிதமிகு ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, உலமாக்களே, அல்லாஹு தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் இந்த உலகில் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறாரோ அவைகளை இயன்ற அளவு இந்த உலகத்தில் எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி வாழும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறாரோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக விலகி வாழும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். வத்தகுல்லாஹ் ஹைதுமா குன்த், நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்வாயாக என்ற பிரார்த்தனைக்கு பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று 1448 ஹிஜ்ரி முஹர்ரமுடைய 3ஆம் நாளில் நாங்கள் வீற்றிருக்கிறோம். சென்ற வருடம் அது 1447 ஆரம்பமாக முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் தானி போன்று அப்படியே இறுதியாக ரமபான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா வாக நாங்கள் பூர்த்தி செய்து இந்த வருடம் 1448 அடைந்து முஹர்ரத்துடைய 3ஆம் நாளில் நாங்கள் இங்கு வீற்றிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஹிஜ்ரத் இது 1447 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவில் பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு பின்னால் 13 வருடங்களுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து இன்று 1447 அது அடைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த முஹர்ரம் இதில் நாங்கள் வீற்றிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் ஒரு சிறிய ஒரு வரலாற்றை கூற நான் விரும்புகிறேன். ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடிய மன்னர், அவர் ஈராக்கை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு பஜாரை அடையும் பொழுது, அங்கு அந்த நேரத்தில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் இறை தூதர் பஹ்லூல் என்று சொல்லக்கூடிய ஒருவரை சந்தித்தார். அவரிடத்தில் இவர் இறங்கி போய் கேட்கிறார், ஓ பஹ்லூல், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் கூறினார், நான் இங்கு அல்லாஹ்வோடு மக்களை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். பிசினஸ்ல, வியாபாரத்துல, துனியாவுல மூழ்கி இருக்கக்கூடிய இந்த மக்களை அல்லாஹ்வோடு நான் இணைக்கிறதுக்கான இந்த முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் மனிதர்களோ அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வியாபாரத்தில், துன்யாவில் நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் என்பதாக என்று அவர் கூறினார். சில காலங்களுக்கு பின்னால அந்த ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு ஆட்சி அவருக்கு கொடுத்திருந்தார், கம்பீரத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தார். அவர் இன்னும் ஒரு நேரம் அவர் சஃபர் செய்கிற நேரத்துல பஹ்லூலை பார்க்கிறார். அவர் மக்பராவில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். அந்த யானையில் இருந்து இறங்கி போய் அவரிடத்துல கேட்கிறார், ஓ பஹ்லூல், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் கூறினார், நான் இங்கும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அன்று கேட்ட அந்த வேலையைத்தான் நான் இன்றும் செய்து கொண்டிருக்கிறேன். மக்களை அல்லாஹ்வோடு இணைக்கும் இந்த பணியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். மக்களும் சொல்கிறார்கள் தான், இந்த நேரத்தில் எங்களை அல்லாஹ்வோடு இணைக்கும்படி
ஆனால் அல்லாஹ் கூறுகிறான் இப்ப இந்த நேரம் முடிந்து விட்டது என்பதாக அந்த பஹ்லுல் கூறுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்பமான சொற்பமான 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட இந்த ஒரு சிறு காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடங்களும் பூர்த்தியாகும் நேரத்தில் முஹர்ரத்தை அடைகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வருடத்தை நாங்கள் அப்படியே முடித்து விடுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முஹாசபா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய சுய விசாரணை செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால நீங்க உங்களை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கோ என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் செய்து இன்று 1447 முடித்து 1448 முஹர்ரத்தை அடைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் என்னுடைய சென்ற வருடம் 1447 என்னுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது, என்னுடைய அமல் இபாதத்தில் அது எவ்வாறு இருந்தது, என்னுடைய தகர்ருப் இலல்லாஹ் அல்லாஹ்வோடு உள்ள நெருக்கம் அது எவ்வாறு இருந்தது. ஆனால் இந்த வருடம் இது 1448 நான் அடைந்திருக்கிறேன். இந்த வருடத்தில் என்னுடைய தொழுகை எவ்வாறு இருக்க போகிறது, என்னுடைய அமல் இபாதத்தில் அது எவ்வாறு இருக்க போகிறது, என்னுடைய தகர்ருப் இலல்லாஹ் அல்லாஹ்வோடு உள்ள நெருக்கம் அது எவ்வாறு நான் அதிகப்படுத்துவது என்பதை நாங்கள் சுய விசாரணை செய்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, உண்மையான ஹிஜ்ரத் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அல் முஸ்லிம் மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு உண்மையான முஸ்லிம் அது யார் தெரியுமா? அவனுடைய கையால் நாவால் யார் ஈடேற்றம் பெறுகிறானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அதற்கு பின்னால தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸ் தான் அல் முஹாஜிர். ஒரு முஹாஜிர், ஒரு ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர் என்று சொன்னா யார்? மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹா. அல்லாஹு தஆலா எதையெல்லாம் விலக்கி இருக்கிறானோ, எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறானோ இவைகளை விட்டு தவிர்ந்து உலகத்தில் வாழ்வதுதான் உண்மையான முஹாஜிர், உண்மையான ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறிப்பிட்டுள்ளார்கள். அதனால உண்மையான ஹிஜ்ரத் என்பது இது இடமாற்றம் தேர்வது மட்டும் அல்ல, மாறாக எங்களுடைய உள்ளத்திலிருந்து பொய்யிலிருந்து அது உண்மையை மாற்ற வேண்டும். என்னுடைய பெருமைத்தனத்திலிருந்து என்னுடைய பணிவுத்தனத்திற்கு அது கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் உண்மையான ஹிஜ்ரத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் அது தெளிவாக குறிப்பிடுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பணிவு அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவின் மகுடமாக இருந்தார்கள். பணிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் மகுடமாக இருந்தார்கள். பணிவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கா இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, அந்த ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றி கிடைத்ததற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா முக்கர்ரமாவுல நுழையிற நேரத்துல உலமாக்கள் எழுதுகிறார்கள், அவர்களுடைய தலை, அந்த தாடி, அந்த நெஞ்சை படுமளவு அவர்களுடைய தலை குனிந்ததாக இருந்தது என்பதாக உலமாக்கள் எழுதுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹு அல்லாஹ். அல்லாஹ் தஆலாவுக்காக யார் அவர் பணிந்து செல்வாரோ அவரை அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான் என்ற ஹதீஸும் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கோடிட்டு காண்பிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, கணவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை இந்த வருடத்தை அடைந்து முடிந்து இந்த வருடத்தை நாங்கள் இந்த அடைந்திருக்கிறோம். முஹர்ரத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். முஹர்ரம் என்று சொல்லும் பொழுது இந்த முஹர்ரம் இது ஷஹ்ருல்லாஹ் அல் முஹர்ரம் என்பதாக சொல்லும். அது அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். ஷஹ்ருல்லாஹ் அஃதலு ஸியாமி பஅத ரமதான் என்பதாக வந்திருக்கிறது. இந்த ரமதானுக்கு பின்னால வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நோன்புகளை ஆக சிறந்ததாக சொல்லிவிட்டு அதற்கு பின்னால முஹர்ரத்துடைய இந்த 10 நோன்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த முஹர்ரத்துடைய மாதம் இதில் முக்கியமாக காணப்படுகின்ற 9ஆம் 10ஆம் நாள் அது தாசுஆ ஆஷூராவுடைய நோன்பாக காணப்படுகிறது. 10வது இந்த முஹர்ரம் பிறை 10 இது ஆஷூராவுடைய நாளாக காணப்படுகிறது. இந்த ஆஷூராவுடைய நாள் இது அம்பியாக்களுக்கு, நபிமார்களுக்கு ஒரு வெற்றியாக அல்லாஹு தஆலா நிறைய வெற்றிகளை கொடுத்த ஒரு நாளாக இது காணப்படுகிறது.
கண்ணியமான சகோதரர்கள், எங்களுக்கு தெரிந்ததுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதை ஒரு வெற்றியை கொடுத்த நாளாக அல்லாஹு தஆலா ஆக்கி அமைத்தான். ஒரு பாதுகாத்த நாளாக அல்லாஹு தஆலா அந்த நாளை ஆக்கி அமைத்தான். அதே போலதான் அந்த அட்டூழியக்காரன் ஃபிரௌனை அல்லாஹு தஆலா தண்டனை கொடுத்த நாளாகவும் அதை அழித்த நாளாகவும் அல்லாஹு தஆலா இந்த நாளை அந்த ஆஷூரா பிறை 10 அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நன்றி கடனாக இந்த ஆஷூராவுடைய நோன்பை அவர்கள் நோற்றார்கள் என்பதாக வந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நுழைகிறார்கள். மதீனாவுல பார்த்தா யகூதிகள் அவர்கள் நோன்பு நோற்றுவர்களாக இருக்கிறார்கள். ஏன் நோன்பு நோட்டு இருக்கிறீர்கள்? சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி கடனாக நாங்கள் அல்லாஹ் காப்பாற்றி அந்த நன்றி கடனாக நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட மிக மிக தகுதியானவர்கள் அது நாங்கள் தான் நோன்பு நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதாக சொல்லி இந்த ஆஷூரா நாளுடைய சிறப்பை சொன்னார்கள். யார் இந்த ஆஷூரா நோன்பை முஹர்ரம் பிறை 10 இந்த நோன்பை நோட்பாரோ அவருடைய முந்திய ஒரு வருடத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சிறப்பு இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக தந்திருக்கிறார். இன்னும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலிகுல் யஹூத், இந்த யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் மற்ற சகோதரர்களை விட மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதற்கு விரும்புவார்கள். அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருந்தால் 9ஆம் பிறை 9 தாசுஆவுடைய நோன்பையும் நோட்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த வருடம் ரபீஉல் அவ்வலில் அல்லாஹ் தஆலாவுடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 9ஆம் 10ஆம் நாளில் நாங்கள் நோன்பு நோட்பது மிக மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக அமைந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து போகக்கூடிய ஒரு நாளாக அது அமைகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் சென்ற வருடம் அந்த ஆஷூராவு நாளுள் இருந்த அந்த ஆஷூராவுடைய தினத்தில் இருந்த சில எங்களுடைய குடும்ப உறவினர்கள், நண்பர்கள், அங்கத்தவர்கள், இவர்கள் இந்த வருடம் சிலர்கள் இல்லை. அவர்கள் இதே போலதான் அடுத்த வருடம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருக்கிறோமா என்பது தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, அதனால் வரக்கூடிய இந்த நாட்களில் நோன்பு நோற்று அதனுடைய சிறப்பை அடைந்து கொள்ள அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இதை அடித்து இந்த முஹர்ரம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்ன அஜ்ஜத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 4 மாதங்களை 12 மாதங்களை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து அதில் 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய மாதங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா இதை சங்கைப்படுத்தி ஃபலா தப்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸகும், இதில் நீங்கள் யாரும் உங்கள் மத்தியில சச்சரவுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறிவிட்டார். கண்ணியமான சகோதரர்களே, இது எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நடந்து கொள்வது, என்னுடைய சகோதரருக்கு நான் கஷ்டம் இல்லாமல் நடந்து கொள்வேன் என்ற மனதை இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி எங்களுடைய முஹாசபா அல்லாஹ் தஆலாவை எப்படி நெருங்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவோடு எப்படி நாங்கள் நெருங்கி ஈமானுடைய உச்ச தரத்தை அடைய வேண்டும் என்பதை நாங்கள் அதை அல்லாஹ்விடத்தில் கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, வரலாறுகள் படிப்பது அது உலமாக்கள் படிப்பது உண்டு. பொதுவாக வரலாறுகள் அல் பிதாயா வன் நிஹாயா போன்ற கிதாபுகளில் அவர்கள் அதில் சொல்லப்படுவது தாத்தாரிகளுடைய அந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு அவ்வளவு பலம் இருந்தும் அல்லாஹு தஆலா அவ்வளவு பலத்தை, செல்வத்தை, ஆளுமையை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தும் கூட அந்த தாத்தாரிகள் எப்படி அவர்களை ஏன் கொலை செய்தார்கள் என்று சொல்ற நேரத்துல உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை மறந்து மமதையோடு, அவர்கள் ஆக்ரோஷத்தோடு, எங்களை விட்ட ஆட்கள் இல்லை என்ற ஒரு மனதோடு அவர்கள் இருந்ததுதான் அது காரணம் என்பதை அந்த உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலக நாடுகளில் முஸ்லிம்களுக்கு செய்யப்படும் அநியாயங்கள், அட்டூழியங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். 1.5
1.5 பில்லியன் முஸ்லிம்கள் உலகத்துல இருந்தும் கூட, அல்லது 2 பில்லியன் முஸ்லிம்கள் உலகத்தில் இருந்தும் கூட எந்த ஒரு ஒன்றும் செய்ய முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இது வேறொன்றும் அல்ல, மாறாக அல்லாஹ்வோடு நெருங்கி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து, அல்லாஹ்விடத்தில் மீண்டு நாங்கள் செய்து அல்லாஹ்வோடு நெருக்கத்தின் மூலமாக மாத்திரம்தான் இதை நாங்கள் சரி செய்ய முடியுமே தவிர, மாறாக எங்களுடைய பெரும்பான்மை என்பதை கொண்டு எந்த ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் இதனுடைய விளக்கம். கண்ணியமான சகோதரர்களே, இதனை தொடர்ந்து அதனால இந்த முஹர்ரம் இது ஒரு சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது. இந்த முஹர்ரத்தை அடைந்திருக்கிறோம். இந்த முஹர்ரத்தில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அனைத்து சிறப்புகளையும் கேட்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கேட்டு அல்லாஹ்விடத்தில் எடுப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இதை தொடர்ந்து வரக்கூடிய மாதம் தான் இது சஃபருடைய மாதம். இது 2வது மாதமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். முஹர்ரத்துக்கு அடுத்ததாக சஃபருடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த சஃபருடைய மாதம் சிலர்கள் சொல்லும் போது இது பீடைக்குரிய மாதம், இது தரித்திரத்துக்குரிய மாதம் என்பதாக எல்லாம் சிலர்கள் சொல்வார்கள். அப்படி கிடையாது, அப்படி அல்ல. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்தது அது சஃபருடைய மாதமாகத்தான் காணப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதே போல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்ததும் அது இந்த சஃபருடைய மாதமாகத்தான் காணப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்கள், இதை தொடர்ந்து வரக்கூடியதான் ரபீஉல் அவ்வல். இது ஒரு இஸ்லாத்தின் முக்கியமான ஒரு மாதமாக காணப்படுகிறது. இது ஒரு 3வது மாதமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது இந்த ரபீஉல் அவ்வலில் காணப்படுகிறது. அதே போல மக்காவிலிருந்து ஆரம்பத்துல சொன்னதை போல மக்காவில இருந்து மதீனத்துக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி ஹிஜ்ரத் செய்ததும் அது இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் காணப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதே போல உலகத்துல முதலில் கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதை அது முதலில் கட்டியதும் அது இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அமைந்திருக்கிறது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்ததும் அது இந்த ஹிஜ்ரி 3 அல்லது 4 இந்த மாதத்தில் தான் ரபீஉல் அவ்வலில் தான் அது இடம்பெற்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டதும் அது இந்த மாதத்தில் தான் காணப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து உலகத்துடைய முதல் கலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கலீஃபத்துடைய அந்த பொறுப்பை எடுத்ததும் அது இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் காணப்படுகிறது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, இதை தொடர்ந்து வரக்கூடியதுதான் இது ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரஜப் அது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்திய முதல் ஹிஜ்ரத். அது ஹபஷாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய கட்டளையிட்டார்கள். அந்த ஹிஜ்ரத் நடந்ததும் அது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் காணப்படுகிறது. இஸ்ரா மிஅராஜ் எங்களுக்கு தெரியும். ரயீசுல் அம்பியாக்களுக்கு தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய அந்த பயணத்தை மேற்கொண்டதும் அது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் ஏற்படுத்துகிறது. ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்துல மக்கா முக்கர்ரமால மதீனத்துல பைத்துல் முகத்தஸை கிப்லாவாக அவர்கள் பின்பற்றி தொழுதார்கள். அது மாற்றப்பட்டதும் கிப்லா அது கஅபத்துல்லாவாக மாற்றப்பட்டதும் அது இந்த ரஜபுடைய இந்த மாதத்தில் தான் அது காணப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கவலைக்குரியதாக மாறிய ஹபஷாவுடைய மன்னர் அவர் மரணித்ததும் அது இந்த மாதமாகத்தான் காணப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல முதல் முறையாக காயிப் ஜனாசா, அந்த ஹபஷாவுடைய மன்னர் மரணித்ததற்காக அங்கு போக முடியாத சூழ்நிலை அமைந்த நேரத்துல இங்கு காயிப் ஜனாசாவை தொழுது அந்த சுன்னத்தை முதலில் அதை ஆரம்பித்ததும் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் அதை சுட்டிக்காட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அது உலகத்துடைய 5வது ஹலீஃபா என்பதாக அவருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்ததும் அது 101 ஹிஜ்ரி அவர்கள் மரணித்ததும் அது இந்த ரஜபுடைய இந்த மாதத்தில் தான் காணப்படுகிறது. அதே போல எங்களுடைய இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 204 அவர்கள் மரணித்தது அதுவும் இந்த மாதமாகத்தான் அது காணப்படுகிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த மாதம் தான் அது ஷஅபானுடைய மாதம். அது ரமதானுடைய நோன்பு அது கடமையாக்கப்பட்டது அது இந்த ஷஅபானுடைய அந்த மாதத்தில் தான்.
இனிமான சகோதரர்களே, ஷாபான் அது ஒரு மிகவும் சிறப்புமிக்க ஒரு மாதமாக அந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அவர் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்ததும் அது இந்த மாதமாகத்தான் காணப்படுகிறது. அதே போல உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததும் அது இந்த தினத்தில் தான், இந்த நாளில், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனாக அல்லாஹ் தஆலா கொடுத்தது அது இந்த மாதத்தில் தான் காணப்படுகிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதம் தான் அது ரமலானுடைய மாதம். அல்லாஹ் தஆலா ஃபத்ஹு பத்ர், ஃபத்ஹு மக்கா, பத்ருடைய வெற்றி, லைலத்துல் கத்ர், அல்லாஹ் தஆலா குர்ஆனை பாக்கியமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஒரு பரக்கத்தாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்தான், ஒரு ரஹ்மத்தாக அல்லாஹ் தஆலா தந்தான். லைலத்துல் கத்ரை அல்லாஹ் தஆலா ஒரு பாக்கியமாக இந்த முஸ்லிம்களுக்கு பல கைர்கள் உள்ளடக்கிய ஒரு மாதமாக இந்த ரமதான் மாதம் காணப்படுகிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 8 அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதும் அது இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் காணப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் கஅபாவில் ஏறி அந்த அஸானை சொன்னதும், கஅபாவில் முதல் அஸான் ஒலித்ததும் அது இந்த ரமலானுடைய மாதமாகத்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு மாதங்களும் அதுக்கு பின்னால வரக்கூடியதான் ஷவ்வாலுடைய மாதம். இந்த ஷவ்வாலுடைய மாதம் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா போன்ற 3 மாதங்களிலும் அந்த மினாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தஅவத்துடைய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் இந்த பணியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மினாவுல துல் மஜாஸ், உக்கால் போன்ற மார்க்கெட்டுகள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேரங்களை செலவழித்து அவர்கள் அல்லாஹ்வின் பால் அழைக்கும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது இது குறிப்பிடத்தக்கது. கண்ணியமான சகோதரர்களே, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்ததும் இந்த ஷவ்வாலுடைய மாதமாகத்தான் காணப்படுகிறது. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு தெரியும், அவர்கள் ஒரு கோடீஸ்வரராக, ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவராக, நிறைய கண்டெக்ஸ்டர் உடையவராக, அவர் ஒரு சிறப்பு மிக்கவராக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழ வைத்தான். அவருடைய மரணம் அவருடைய மரண நேரத்தில் அட்டூழியர்களால் மரணத்துக்கு பின்னால் அவரை ஒரு ஆட தொங்க வைக்கிறத போல அவரை தொங்க வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய தாய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 90 வயதை தாண்டி இருந்தார்கள். அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அந்த காட்சியை காட்டிய நேரத்தில் அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு துணிச்சலோடு தைரியத்தோடு சொன்னார்கள், உனக்கு அட்டூழியம் செய்தவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், ஆனால் நீயோ, ஓ மகனே, நீயோ அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து சொர்க்கம் நுழைவதுதான் என்னுடைய ஆசையாக இருந்தது என்பதாக கூறினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனைவரும் அறிந்தவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத்துடைய நேரத்துல முழு பொருட்களையும், வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போன நேரத்துல அபு குஹாஃபா அவருடைய தந்தை வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல என்னென்ன பொருட்களை விட்டுட்டு போனார் உங்களுடைய கணவர் என்று கேட்ட நேரத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில பொடி கற்களை எடுத்து தரையில அப்படியே உருட்டி அந்த சத்தத்தை காட்டி, அபு குஹாஃபா அவர் கண் தெரியாதவராக இருந்தார், அபு குஹாஃபாவுக்கு சில சத்தங்களை காட்டி இந்தெந்த பொருட்களை எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறார் என்பதாக அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவ்வளவு ஒரு துணிச்சலோடு தைரியத்தோடு வாழ்ந்த ஒரு பெண்மணியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அமைத்தார். கண்ணியமான சகோதரர்களே, இதை தொடர்ந்து வரக்கூடிய மாதம் தான் துல்கஅதாவுடைய மாதம். இது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் செய்த மாதம். அவர்கள் பல நோயினைகளுக்கு பின்னால, பல கஷ்டங்களுக்கு பின்னால இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, பைஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மௌத், மௌத்தின் மீது நாங்கள் பைஅத் செய்கிறோம் என்பதாக சஹாபாக்கள் பைஅத் செய்ததும் அது இந்த துல்கஅதாவுடைய இந்த மாதத்தில் தான் காணப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உம்ராக்கள் செய்தார்கள். இந்த 4 உம்ராக்களும் அது இந்த மாதத்தில் தான், துல்கஅதாவுடைய இந்த மாதத்தில் தான் நடைபெற்றது. அதற்கு பின்னால துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 14 சென்று 24 துல்ஹிஜ்ஜாவுடைய 24 அப்படியே வீடு திரும்பினார்கள். அதற்கு பின்னால முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், இப்படி 3 மாதங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ரபீஉல் அவ்வலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஏன் இதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு மாதங்களும்
இது இஸ்லாத்துடைய ஒவ்வொரு மாதங்களும் எங்களுக்கு கண்ணியத்துக்குரிய மாதங்களாகும். இந்த ஒவ்வொரு மாதங்களும் வரும் பட்சத்துல எங்களுடைய உள்ளங்கள்ல அது ஒரு சிந்தனுடைய சிறப்பு. நான் முஹர்ரத்தை அடைந்திருக்கிறேனா, இந்த முஹர்ரத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது, இதில் அம்பியாக்களுக்கு வெற்றி கிடைத்த நாள், இது இது ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா அழித்த நாள். உலகத்தில் நிறைய ஃபிரௌன்கள், அந்த ஃபிரௌன்களை அல்லாஹ் தஆலா அழிக்க வேண்டும், இந்த முஸ்லிம்களை அல்லாஹ் தஆலா வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற இந்த துஆ அது உள்ளத்தில் வர வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு மாதங்களையும் அடையும் நேரத்தில் இந்த சிறப்புகள், ஒவ்வொரு மாதங்களுடைய சிறப்புகளும் எங்களுடைய உள்ளத்தில் அது வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சாராம்சமாக, ஒரு சுருக்கமாக இதை சொல்லி முடிக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இறுதியாக எங்களுடைய நாங்கள் வாழ்க்கையில் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்து ஒரு வருடத்திற்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு அது தப்தீலாத், அது மாற்றம் செய்யப்பட்டு நாங்கள் இந்த வருடத்துக்கு வந்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வருடத்தில் நாங்கள் முக்கியமாக 2 சிபாத்துகளை, அல்லாஹ்வுக்கு பிடித்த 2 சிபாத்துகளை நாங்கள் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில 2 சிபாத்துகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் மேற்கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஒன்று அது தௌபா, இஸ்திக்ஃபாருடைய அந்த வாசல் திறக்கப்பட்டுள்ளது. எப்ப எங்களுடைய ரூஹ் அது தொண்டை குலுக்கி வந்து விடுமோ அப்பொழுது அந்த மரண செய்தி மாத்திரம் தான் கேட்கும். அதற்கு பின்னால தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடும். ஆரம்பத்துல சொன்னதை போல இந்த பஹ்லுல் அந்த இடத்துல இருந்து அந்த ஹாரூன் ரஷீத் பேதி கேட்ட நேரத்துல சொன்னாரு, இப்ப மக்கள் சொல்றாங்க என்ன அல்லாஹ்வோடு இணைக்கும்படி, ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கூறுகிறான் இப்ப நேரம் முடிந்து விட்டது என்பதாக. இதே போலதான் கண்ணியமான சகோதரர்களே, தௌபாவுடைய வாசல் அது திறக்கப்பட்டுள்ளது. தௌபா அத்தாயிப் மினத் தம்பி கமல் லா தம்ப லஹு, அவன் தௌபா செய்து விட்டான் என்று சொன்ன அவன் அந்த பாவத்தை செய்யாதவனை போன்றவன் என்று. கண்ணியமான சகோதரர்களே, மதீனாவுல அந்த விபச்சாரிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்துடைய நேரத்துல அந்த விபச்சாரியுடைய அந்த ரத்தம் ஒரு சஹாபியுடைய ஜுப்பாவுல பட்ட நேரத்துல சீ அப்படி என்று சொன்னார். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி சொல்ல வேணாம், இவருடைய தௌபா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, இவருடைய தௌபா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, இவருடைய தௌபாவை முழு மதீனத்துடைய மக்களுக்கும் பிரிச்சு கொடுத்தாலும் முழு மதீனத்துடைய மக்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அத்தாயிப் மினத் தம்பி கமல் லா தம்ப லஹு, அவன் பாவம் செய்யாதவனை போன்றவன். தௌபா செய்து விட்டால் குல்லு பனி ஆதம கத்தாஊன் வ கைருல் கத்தாஇன தவ்வாபூன், சிறந்த அதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். என்னுடைய சென்ற வருடம் அது பாவ காரியங்களில் ஈடுபட்டிருந்திருந்தால், ஆனால் இந்த வருடம் அப்படி இருக்க மாட்டாது. இன்று நான் தௌபா செய்கிறேன், இன்று நான் எழுந்து செல்லும் நேரத்துல என்னுடைய உள்ளத்துல வர வேண்டும், நான் இந்த வருடம் இது தௌபாவுக்குரிய வருடமாக நான் ஆக்கப் போகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சிபாத் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த ஒரு சிபாத், அது ஷுக்ர். அது ஷுக்ர். இன்னம வ இன் தஅத்தன ரப்புக்கும் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். இன்னும் அவர்கள் அல்லாஹ் தஆலா அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்தித், எங்களுக்கு நாங்க எப்படி இருந்தோம் என்கிறதை நாங்க மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு இடியப்பம் சுடுறதுக்கு கூட நாங்க சல் இல்லாம பணம் இல்லாம வாழ்க்கையில இருந்தோம். இன்று அல்லாஹ் தஆலா சந்தோஷமாக வாழ வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர் அல்லாஹ் தஆலா அதை சிபாத்துகளாக சொல்லிவிட்டு அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்தித். சில நபர்கள் சொல்வார்கள், நான் அன்று இப்படி இருந்தேன், அல்லாஹ் தஆலா என்னை இப்படி ஒரு சிறப்பான கோடீஸ்வரனாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதாக சில நபர்கள் சொல்வார். இந்த வார்த்தையை நாங்கள் விடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, இதை கட்டாயம் அல்லாஹ் தஆலா என்னை இப்படி ஒரு சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, ஷுக்ர் இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் ஷுக்ர் செய்வீங்க என்று சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில நாங்க அந்த விஷயத்தை நாங்க அப்படியே லஅஸீதன்னகும், அதை நாங்கள் அதிகப்படுத்தி தருவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். வல இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், இதை நீங்க மறுத்தீங்க என்று சொன்னா என்னுடைய அஸாப் அது மிகவும் பயங்கரமானது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில தௌபாவுடைய வாசலும் இஸ்திக்ஃபார், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலஹு அல்லாஹ் மின் குல்லி தீக்கின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ யர்ஸுகு மின் ஹைத்து லா யஹ்தஸிப். அல்லாஹ் தஆலா இந்த தௌபா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வகையில இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 3 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்று, அவருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலைகள் அல்லாஹ் தஆலா நீக்குகிறான். இரண்டாவது விடயம், அவருடைய
நெருக்கடிகள் மின்கொண்டு தீக்கின் மக்ரஜா அவருடைய நெருக்கடிகள் அல்லாஹ் தாலா அப்படியே நீக்கி போடுறார். மூணாவது முக்கியமான விஷயம் இன்றைக்கு நாங்க அலைஞ்சு திரிஞ்சு பாடுபடுறது இதுக்காகத்தான். அல்லாஹ் தாலா சொல்றான் நீங்க தக்வாவை இந்த தௌபாவை பட்டு பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கு நினையாத புறத்துல இருந்து நாங்க உங்களுக்கு ரிஸ்க் பண்ணது சேர்ப்போம் என்பதை அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது. கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ் தாலா இந்த வருடத்தை அடைந்து இந்த வருடத்தில் இந்த சிபாத்துகளை நல்ல நல்ல சிபாத்துகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி செய்து தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய உறவினர்கள், யா அல்லாஹ் பெற்றோர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஒரு முக்கியமான நேரத்தில் நாங்கள் உள்ளத்தில் கையெழுந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மார்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் கியாமத் பரிபந்தம் வரம் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த முஹர்ரத்தை அடைந்து இந்த முஹர்ரத்தில் ஆஷூராவுடைய நோன்பை அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு செய்து தருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த ஆஷூரா தினத்தில் எப்படி நீ முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தாயோ அதே போல இந்த ஆஷூராவுடைய தினத்தில் எங்களுக்கும் வெற்றியை, சிறப்பையும், கண்ணியத்தையும் யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ், الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الناس أوصيكم أولا ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحات وأكثروا الصدقة في السر والعلانية فالله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالقرآن والآية والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله الذي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم أولا بنفسي بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فيا عباد الله صلوا وسلم على النبي المصطفى المختار فإن الله تعالى يقول: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا عليه وسلموا تسليما. أما بعد فقال نبينا صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا سباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله رضي الله عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم اغفر للمؤمنين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى وأولى وأعز وأجل وأعلى وأكبر. الله يعلم ما تصنعون. أقم الصلاة.